Hi friends, welcome to Chennai food. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓமப்பொடி செய்யறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துர்க்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிடுங்க. பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரைங்க. ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா ஓமம் அரைப்படாது. அதனால் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓமத்தை நான் பவுடர் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம சேர்த்தோம்னா அந்த ஓமப்பொடி அச்சில் அடைப்பு ஏற்படும், மாவு இறங்காது. அதுக்காக தான் நம்ம அரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இந்த திப்பி நமக்கு தேவையில்லை. நீங்கள் வேறு எதுக்குன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். ஓமப்பொடிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எல்லாமே எப்போவுமே அரிசி மாவும் கடலை மாவும் ஒரே கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் ஓமம் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த போல் ஓமத்தை கூட்டிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு அதையும் சேர்த்துடலாம். இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். மஞ்சள் பொடி சால்ட் எல்லாமே சேர்த்து கலந்து விட்டாச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வரா மாதிரி, இலகி வரா மாதிரி கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூடான எண்ணெய், பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணுவீங்க இல்லையா, அதுலேயே கொஞ்சம் எடுத்துக்கலாம். இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், கலந்ததுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச இந்த ஓம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாதீங்க, தேவையான அளவு தான் சேர்க்கணும். வடிகட்டி வச்ச ஓமம் தண்ணியை ஊற்றி பசைஞ்சிட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி செலவாச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம், இல்லை ஓம தண்ணியிலே கூட பசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், கையிலலாம் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம இதை முறுக்கு குழலில் போட்டுக்கலாம். முறுக்கு குழலில் போடுறதுக்காக நான் ஓமப்பொடி அச்சு தாங்க போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இதில் ஃபுல்லாக ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய முறுக்கு குழல் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த இடத்துலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவை முறுக்கு குழலில் சேர்த்து விட்டுடலாம். ஓமப்பொடியை நம்ம ஸ்ட்ரைட்டாக எண்ணெயிலே புழிஞ்சிடலாங்க. பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ பிழிஞ்சு விட்டுடலாம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். ஒரு சைடு வெந்த உடனே நான் திருப்பி போட்டுட்டேங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். பிளேட்டுக்கு மாற்றி விட்டுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொரிக்கும் பொழுது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பொரிச்சிக்கலாம், இல்லைனா கருகிடும். கொஞ்சம் சடசடன் வெடிக்கும். அதனால் கொஞ்சம் தூரமாக நின்று பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஓமப்பொடியில் கருவேப்பிலை பொரிச்சு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் முறுக்கு குழாயில் ஓமப்பொடி அச்சு போட்டு பிழிஞ்சேங்க. அது கொஞ்சம் தடிமனாக இருக்குது. உங்களுக்கு மெலிசா வேணும்னா இந்த மாதிரி இடியாப்பு குழாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இது சில பேர்கிட்ட இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பூ மாதிரி வரும். ஆனால் இதில் பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அழுத்தம் கொடுத்து பிழிய வேண்டியிருக்கும். ஆனால் முறுக்கு குழாயில் கொஞ்சம் ஈஸியாக பிழிஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் ஓமப்பொடி வேணுமோ நீங்கள் அந்த அச்சியை யூஸ் பண்ணி நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். நான் இப்போ இந்த குழல் தான் போட்டிருக்கேன். இதில் தான் பிழிஞ்சு விட போகிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சிக்கோங்க. ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விடலாம். பாருங்கள், இது நான் முறுக்கு குழலில் பிழிஞ்சு எடுத்தது. இந்த ஓமப்பொடி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நான் இடியாப்பம் குழலில் பிழிஞ்சு எடுத்தது. உங்ககிட்ட இடியாப்பம் குழல் இருந்தால் அதில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இடியாப்பம் குழல் இல்லாதவங்க முறுக்கு குழலில் பிழிஞ்சுக்கோங்க. நான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்ல க்ரன்ச்சியாக இருக்குதுங்க, முறுமுறுப்பாக இருக்குது. நம்ம பட்டர்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாருங்கள், அப்படி கை வச்ச உடனே உடையுது. அந்தளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாகவும் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ஓமப்பொடி செஞ்சு நீங்களும் அசத்துங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த கிவ் அவேல கலந்துக்கிறதுக்கான டீட்டெயில்ஸை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கிவ் அவேல கலந்துக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.